ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முக்தி கஷேத்திரங்களில் முதன்மையாக கருதப்படும் பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் காசி கஷேத்திரத்துல நம் சக்தி பீட பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சதி தேவியின் காதணி விழுந்த இத்திருத்தலம் மணிகர்ணிகா பீடம் என்று போற்றப்படுகிறது. இத்தலத்தில் விஸ்வநாதர் ஆலயத்தை நாம இன்று தரிசிக்க இருக்கிறோம். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்ட வாமனர் திருவிக்கிரமராக ஓங்கி வளர்ந்து உலகை அளந்துவிட்டு மற்றொரு காலை தேவலோகம் வரை நீட்ட ஆகாச கங்கை கொண்டு பிரம்மதேவன் அத்திருப்பாதத்தை கழுவி பூஜித்தாராம். அப்போது பெருக்கெடுத்து ஓடிய கங்கை நீரை பகீரதன் 1000 ஆண்டுகள் தவம் செய்து தன் முன்னோர்கள் முக்தி பெற வேண்டும் என கங்கை பூமியில் பாய வேண்டும் என்று வரம் பெற்று ஆகாசத்தில் இருந்து வரும் கங்கையை சிவபெருமான் தன் ஜடையிலேயே தாங்கி பூமியில் விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன்படி கைலையிலிருந்து தவழ்ந்த கங்கை நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறார். அந்த கங்கையே காசியில் புனித தீர்த்தமாக விளங்குகிறார். இங்கே வரும் மக்களின் பாவங்களை எல்லாம் அகற்றும் புண்ணிய நதியாக இங்கே போற்றப்படுகிறார். இத்தலத்திலே வடமுகமாக கங்கை நதி ஓடுவதால் இங்கே இவளை உத்தரவாகினி என்று அழைக்கிறார்கள். இக்கங்கை கரையிலே விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. கங்கையில் நீராடி நேராக கோவிலுக்கு செல்ல புதிய பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்திற்கு விஸ்வநாதர் காட் என்று பெயர். விஸ்வநாதர் கோவில் வடநாட்டு பணியில கட்டப்பட்டிருக்கு. நகர கட்டிடக்கலை அமைப்பின்படி கட்டப்பட்டிருக்கு. கோவிலின் அமைப்பு 3 பகுதிகளை கொண்டது. முதலாவது கோவிலின் கோபுரம் 15.5 மீட்டர் உயரமானது. இரண்டாவது தங்க குவிமாடம். மூன்றாவது கொடியும் திரிசூலமும் தாங்கிய மேல் பகுதி. கருவறைக்கு மேல் இருக்கும் தங்க கோபுரம் மகாராஜா ரஞ்சித் சிங் நன்கொடையாக வழங்கிய 1 டன், அதாவது கிட்டத்தட்ட 1000 கிலோ தங்கத்தை கோபுரத்தில் முலாம் பூசப்பட்டதால் இக்கோவில் பொற்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளி இருக்கும் மூலவர் விஸ்வநாதர் மரகத லிங்க திருமேனி. இவர் உருவில் சிறியதாகவும் பூமி மட்டத்தில் இருந்து சற்று கீழே ஒரு பள்ளத்தில் அமைந்துள்ளார். வெள்ளி தகடு பதித்த தொட்டியில் தங்க ஆவுடையார் மீது விஸ்வநாதர் எழுந்தருளி இருக்கிறார். லிங்கத்தின் தலையில தங்க முலாம் பூசப்பட்ட தாமிர தகடு பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் விஸ்வநாதருக்கு பால், தேன், சந்தனம், பன்னீர், கங்கை ஜலம் கொண்டு தாங்களாகவே அபிஷேகம் செய்து அவரை தொட்டு வணங்கலாம். பிப்ரவரி 2022 தென்னிந்தியாவை சேர்ந்த பக்தர் ஒருவர் கோவிலுக்கு 60 கிலோ தங்கத்தை நன்கொடையாக வழங்கியதை அடுத்து கோவிலின் கருவறை முழுவதும் தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது. கோவிலில் ஞானவாப்பி என்று அழைக்கப்படும் ஒரு கிணறு உள்ளது. இது கோவிலின் வடக்கே அமைந்துள்ளது. மேலும் முகலாயர்களின் படையெடுப்பின் போது ஜோதிர்லிங்கத்தை பாதுகாக்க கிணற்றில் இறைவனை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. லிங்கத்தை காப்பாற்றுவதற்காக கோவிலின் பிரதான பூசாரி லிங்கத்துடன் கிணற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. கோவில் வளாகத்தில் துண்டி ராஜகணபதி, அவிமுக்தேஸ்வரர், அன்னை அன்னபூரணி, சத்யநாராயணர், சாட்சி விநாயகர், ராமர், அனுமான், சனி பகவான், துர்காதேவி, கௌரி மாதா, பைரவர், மகாகாலேஸ்வர், மகாகாளி, பாண்டுரங்கன், நீலகண்டர், தண்டபாணீஸ்வரர் ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக எழுந்துள்ளார்கள். இக்கோவிலில் பூஜைக்கு பயன்படுத்தின பூக்களை தூபமாகவும் ஊதிபத்திகளாகவும் மறுசுழற்சி செய்யப்படுகின்றது. காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெறும் சப்த ரிஷி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அத்ரி, வசிஷ்டர், காஷ்யப்பர், கௌதமர், பாரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமதக்னி முனிவர்கள் தினமும் மாலையில் விஸ்வநாதரை தரிசிக்க காசி திருத்தலத்திற்கு வருவதாக ஐதீகம். தினமும் மாலை 7 முதல் 8 வரை நடைபெறும் இந்த பூஜையில் 7 அர்ச்சகர்கள் விஸ்வநாதரை சுற்றி அமர்ந்து பூஜை செய்வார்கள். அப்பொழுது ராமநாமம் எழுதப்பட்ட வில்வ இலைகளால் அர்ச்சித்தபடி சிவபெருமானுக்குரிய மந்திர ஸ்லோகங்களையும் சொல்லுவது வழக்கம். விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்து நாகாபரணம், வெள்ளிக்கொடை சாத்தி தீபாராதனை காட்டப்படுகிறது. இதன் பிறகு தமருகம் முழங்க பைரவருக்கு பூஜை நடைபெறும். அதன் பிறகு விஸ்வநாதரை பக்தர்கள் தொட்டு வணங்கலாம். சப்தரிஷி பூஜையின் போது விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் எழுந்தருளுகிறார். இதனால் இத்தலம் ஆனந்த பவனம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் மிகப்பெரிய மணி ஒன்று இருக்கிறது. பூஜை நேரத்தில் இம்மணி அடிக்கப்படுகிறது.
மணி அடிக்கும் சத்தம் கேட்கும் போது இவ்வூர் மக்கள் அனைவரும் தங்களுடைய பக்தியின் வெளிப்பாட்டாக தலையை குனிந்து கொள்கிறார்கள். 1813 முதல் இன்று வரை தமிழகத்தை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் காசி விஸ்வநாதர், அன்னை விசாலாட்சிக்கும் தேவி அன்னபூர்ணிக்கும் நாள்தோறும் 3 வேளை பூஜைகள் நடத்தப்படுகிறது. இதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காசியில் உள்ள ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் இருந்து கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் இத்திருத்தலம் பற்றிய பல சுவையான சம்பவங்களையும் அரிய தகவல்களையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.